இந்த மவுண்டெயின்ஸ்க்கும் ஒரு எண்டு வருமா? ஆன் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இந்த மவுண்டெயின்ஸ் எல்லாமே காட்டன் மாதிரி பறந்து போயிரும்னு சொல்லப்படுது. சுப்ஹானல்லா, அது இறைவனோட செயல்னால தான் முடியும்னு கூட சொல்லப்படுது. டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எவ்வளோ ஹாரிபிளாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. நமக்கு சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஹோல் லைஃப் இறைவன் அல்லா ஹியூமன் கைண்டுக்கு கையில் கொடுத்துருக்காங்க. நாம் வாழ்கிற வாழ்க்கை டெய்லி எப்படி வாழ்கிறோம்? காலையில் எந்திரிச்ச வாட்டி நாம் அப்படியே எடுத்த வாட்டி ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுறோமா? இல்லை டைம் டு டைம் அல்குரானில் அல்லாஹ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைத்து அதை வாழணும்னு நினச்சி ஃபாலோ பண்ணி வாழ்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய டிவைன் எபிலிட்டியோட கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இந்த உலகத்திலேயே எப்போவுமே நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்துட்டே தான் இருக்கோம். இறைவன் அல்லாஹ்வுடைய இது எல்லாமே ஹியூமன் கைண்டுக்கு கொடுத்த ஒரு பெனிஃபிட்ஸு, ஆல்சோ அமானான்னு சொல்கிறாங்க. அதாவது இறைவன் அல்லாஹ் சில நாட்களுக்காக மட்டும்தான் ஹியூமன் கைண்டுக்கு இந்த அமானாவை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம இதை சேஃபாக இறைவன்கிட்ட தான் திருப்பி அது போகப்படும் கூட சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது நாம் இறைவனுடைய நேச்சுரல் பிளேசஸை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி கொஞ்சம் நினைத்து பார்த்து நாம் நடந்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் மக்காவில் 9 மவுண்டன்ஸ் இருக்குது. அதோட பேர் தாபீர் கினா, நம்பர் 2 தாபீர் அல் நக்கீல், நம்பர் 3 தாபீர் அல் நுசு, நம்பர் 4 தாபீர் அல் ஆராஜ், நம்பர் 5 அபு ஹுபேஸ், நம்பர் 6 கந்தாமா, நம்பர் 7 அல் சயீதா, நம்பர் 8 ஜபல் உமர், நம்பர் 9 அல் ஹுவைனைன். இதே மவுண்டன்ஸ் தான் ஹிஸ்ட்ரியோட லேண்ட்மார்க்கை மெயின்டைன் பண்ணுறாங்க அரப் சிட்டிஸ் சவுதி அரேபியாவில். ஸோ இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் கண்டிப்பாக நான் உயிரோடு இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் நெக்ஸ்ட்டில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். கட்டாயமாக என்னுடைய வீடியோவை இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேஸ்ட் ஆஃப் டைம் இருக்காது. ஸோ நிறைய பேர் பார்த்து மகிழுங்க, இன்ஃபர்மேஷனை என்டர்டெயினும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாத அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை நாம் ஷேர் பண்ணால் அது சதுகாவே ஜாரியாக ஆகும்.